இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டில் உங்களுக்கு செல்வம் சேர வேண்டுமா? உங்கள் இல்லம் செழிக்க வேண்டுமா? இதை கட்டாயமாக பின்பற்றுங்கள். முதலில் காலையில் எழுந்தவுடன் உள்ளங்கையை பார்த்துவிட்டு எழுந்திருக்க வேண்டும். பிறகு குளிக்கும் போது தண்ணீரை உடம்பில் ஊற்றிவிட்டு பிறகுதான் தலைக்கு ஊற்ற வேண்டும். இது அறிவியல் முறைப்படியும் இவ்வாறு செய்வதே நன்று. பிறகு கடைசியில் ஒரு கப் தண்ணீரில் ஓம் சக்தி என்று எழுதி அதன் பின் தலைக்கு ஊற்ற வேண்டும். இப்படி செய்தால் நமக்கு எவ்விதமான நோய்கள் இருந்தாலும் அது அகன்றுவிடும் என்பது நம்பிக்கை. சாப்பாடு சாப்பிடும் வட்டிலை தட்டு என்று கூறக்கூடாது. தட்டு என்றால் தட்டுப்பாடு ஏற்படும். அதனால் சாப்பிடும் வட்டிலை வட்டில் என்று மட்டும் அழைக்க வேண்டும். ஆண்கள் பூஜை அறையில் சாமி கும்பிடும் போது கைலி அல்லது லுங்கி கட்டி சாமி கும்பிடக்கூடாது. அதேபோல் ஆண்கள் விளக்கை ஏற்றுவதும் விளக்கை குளிர வைப்பதும் கூடாது. மட்டும்தான் செய்ய வேண்டும். பூஜை அறையில் பழனி ஆண்டவர் ஆண்டி கோலத்தில் இருக்கும் புகைப்படத்தை வைக்கக்கூடாது. அதுவே ராஜா அலங்காரத்தில் இருக்கும் புகைப்படத்தை வைக்கலாம். பூஜை அறையில் குபேரனின் படம் கட்டாயமாக இருக்க வேண்டும். குபேரன் லட்சுமியோடு இருக்கும் படம் என்றால் அதிக நன்மை சேர்க்கும். படத்திற்கு செவ்வாய் வெள்ளி தோறும் மல்லிகை பூ போட்டு சாமி கும்பிட்டால் செல்வம் கொழிக்கும். செய்யும் இடங்களில் கல்லா பெட்டிகளிலும் பீரோக்களிலும் குபேர மகாலட்சுமியின் படத்தை வைத்து மல்லிகைப்பூ போட்டு சாமி கும்பிட்டு வந்தால் வியாபார ஸ்தலங்களிலும் செல்வம் கொழிக்கும். மல்லிகைப்பூ என்பது மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்தமான பூவாகும். இந்த பூவை பூஜை அறையில் போட்டு கும்பிட்டால் செல்வம் கொழிக்கும். வாசலில் ஏழுமலையானின் படத்தை கட்டாயமாக வைக்க வேண்டும். கண் திருஷ்டி நீங்குவதற்கு முருகர் படமோ அல்லது கணபதியின் படமோ வைக்க வேண்டும். கண் திருஷ்டி விநாயகர் என்ற கோபமாக இருக்கும் கணபதியின் புகைப்படத்தை வைக்கக்கூடாது. பிறரிடம் கொடுக்கும்போது அந்த தலைப்படம் நம் பக்கம் இருக்கும்படி கொடுக்க வேண்டும். நமது பர்சில் எப்பொழுதும் சில்லறை காசுகள் வைத்திருக்க வேண்டும். 5 ரூபாய் நாணயம் அல்லது 1 ரூபாய் நாணயம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். செவ்வாய் வெள்ளிகளில் நாம் வீட்டில் தீபம் ஏற்றும் போது ஓம் ஐஸ்வர்யாயை நமக என்று 3 முறை சொல்லி விளக்கை ஏற்ற வேண்டும். அதேபோல் விளக்கை குளிர வைக்கும் பொழுது ஓம் சக்தி என்று சொல்லியே குளிர வைக்க வேண்டும். போல் சித்தருடைய நாமங்களை சொல்லி கும்பிட வேண்டும். ஓம் அகஸ்தீஸ்வராய நமக, ஓம் கருமுத்தாய நமக, ஓம் போக தேவராய